ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். நானும் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன். என்னடா அப்படின்னா பல நாளைக்கு அப்புறம், பல மாசத்துக்கு அப்புறம் ஒரு ட்ரிப்பு. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஃபர்ஸ்ட் பொள்ளாச்சி, அங்கிருந்து அடுத்த ஒரு கோயில் போனோம். தக்கன அந்த கோயில் பேர் வரலையே, மறந்துட்டேன்னு. மாசாணியம்மன் கோயில். அங்கேருந்து அடுத்து இப்ப இருக்கிற ஒரு ஸ்பாட்டு, அது ஹிடன் ஜெம். ஏன்னா அந்த அளவுக்கு பெருசா யாரும் இல்லை, கூட்டமும் இல்லை, ஃப்ரீயா தனியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. லொகேஷனை மட்டும் நீங்க தெரியும், இப்பயே நீங்க பின்னாடி பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே, நெல்லிமேடு எப்படி ரீச் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து 63 கிலோமீட்டரும் பொள்ளாச்சியிலேருந்து 22 கிலோமீட்டர்லேயும் லொக்கேட் ஆகிருக்கு. நான் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி ஃபஸ்ட்டு ரீச் ஆகிட்டேன். ஆல்மோஸ்ட் 1.5 hours ட்ராவல் எனக்கு ஆச்சு. இங்கே பாருங்களேன், ஒரு அக்கா V4 ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. பார்க்க நல்லா இருக்குது. பட் என்ன அப்படின்னா, அவங்க ட்ரைவ் பண்ணுறது தப்பு சொல்லலை, அதை ஏன் ஹெல்மெட் வியர் பண்ணாமல் ட்ரைவ் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு இப்போ தோணுது. 2.5 லட்ச ரூபா கொடுத்து பைக் வாங்குறீங்க, ஒரு ஹெல்மெட் கூடயும் வியர் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம்னு ஒன்று தெரியல. இல்லை பப்ளிக் ரியாக்ஷனை கேப்சர் பண்ணுறதுக்காக நீங்கள் இது மாதிரி ட்ரைவ் பண்ணுறீங்களா? பொள்ளாச்சியிலேருந்து கொச்சின் ரோட்டை பிடிச்சி நம்ம தான் இந்த நெல்லிமேடு டேமுக்கு போகணும். போகிற வழி பார்த்திங்கன்னா 2 சைடும் மரம் ஃபுல்லாக இருக்கும். அவரும் வெயிலே உங்களுக்கு தெரியாது, அந்தளவுக்கு கூலிங்காக இருக்கும் லொக்கேஷனு. உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு தரமான ஸ்பாட்டாகவும் இந்த ரோடு இருக்கும்.